இத்தாலி தேசத்தில் ஒரு வயது முதிர்ந்த 92 வயதான முதியவர் மருத்துவமனையில் வெறும் 5 நாட்கள் தான் வென்டிலேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாச கருவி பொருத்திய நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். 1 வாரம் கழித்து அவர் உயிர் பிழைத்து விடுகிறார். அப்பொழுது மருத்துவர்கள் அனைவரும் வந்து அவரிடம் ஒரு மிகப்பெரிய தொகையை நீங்கள் செலுத்த வேண்டும், காரணம் நீங்கள் இந்த உயிர் காக்கும் சுவாச கருவியில் 1 வாரம் உங்களை வைத்திருந்தோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் கண்ணீர் வடித்தாராம், கண்ணீர் சிந்தினாராம். அப்பொழுது அங்கு கூடியிருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவரும், ஏன் முதியவரே, உங்களைத்தான் நாங்கள் காப்பாற்றி விட்டோமே, அழுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த முதியவர் சொன்னாராம், 1 வாரம் நான் இந்த சுவாச கருவியில் இருந்ததற்கு எனக்கு இவ்வளவு பணம் நீங்கள் கேட்கிறீர்களே, வருடம் முழுவதும் நான் இலவசமாக சுவாசித்திருக்கிறேனே, நான் என் கடவுளாகிய ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும்? அன்புக்குரியவர்களே, உங்கள் கரங்களை குவித்து எதற்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டுமோ அவற்றுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். நல்ல தாய் தகப்பனை இறைவன் கொடுத்திருக்கிறாரா? நன்றி சொல்லுங்கள். இதோ உங்களோடு பிறந்தவர்கள், உங்களோடு வாழ்ந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் உயிரோடு இல்லையா? நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா? நன்றி சொல்லுங்கள். வீட்டிற்கு சென்றால் இப்பொழுது உங்களுக்கு உணவு இருக்குமா? நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ பேர் உணவில்லாமல் இருக்கிறார்கள், நன்றி சொல்லுங்கள். இதோ இங்கு வெளிச்சம் இருக்கிறது, வண்ணங்கள் இருக்கிறது, நற்கருணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கிறீர்கள். எத்தனையோ பேருக்கு பார்வை இல்லை. அன்புக்குரியவர்களே, பிறருடைய உதவி இல்லாமல் அவர்களால் நடக்க முடியாது. பார்வை பெற்றதற்காக நன்றி சொல்லுங்கள். நான் பேசுகிறது கேட்கிறதா? எவ்வளவு பெரிய அதிசயம் அது! இசையை கேட்கிறீர்களா? எவ்வளவு பெரிய அதிசயம் அது! அதற்காக நன்றி சொல்லுங்கள். எனக்கு கேட்கிறது ஆண்டவரே, இலவசமாக எனக்கு கேட்கிறது, இலவசமாக நான் பார்க்கிறேன், இலவசமாக நான் சுவாசிக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் நடக்கிறேன், நான் ஓடுகிறேன், நான் பாடுகிறேன், நான் ஆடுகிறேன். நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஒருபொழுதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வீடுகளுக்கு அவர் பில் அனுப்பியதில்லை. இவ்வளவு நாள் நீ நான் கொடுத்த காற்றினை சுவாசித்திருக்கிறார், இதோ பில், இவ்வளவு ரூபாய் நீ கட்டணமாக கட்ட வேண்டும் என்று ஒருபொழுதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது கிடையாது. எவ்வளவு இலவசத்தை அவர் நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் பாருங்கள். நன்றி சொல்லுங்கள்.